இல்ல அதுதான் நீங்க இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆலோசனை குடுப்பன்னீங்கல்ல அதுக்கு தான். அதுதான் நான் கூப்பிடுறேங்க. இருங்க, இருங்க. அதான் கூப்பிடுறேன். சொல்லுங்க சார். அதான் அவருக்கு வந்து கேன்சர் வந்திருக்கு எங்க ஹஸ்பண்ட்க்கு. அதான் கட் ஆகுது. ஆ. ஆ எங்க அவர காணோம்? படுத்திருக்காரா? என்ன வயது? ஆமாங்க. அப்படியே என்னங்க? காட்டுங்க பார்க்கலாம். அப்படியே காட்டுங்க. சரி நான் உட்காரவா? நீங்க இது வீடியோ காலா இது? ஆமா. காட்டுங்க. ஏங்க இல்ல தெரியுதுங்களா? எனக்கு ஒண்ணும் தெரியலைங்களேன்னு கேட்டேன். கீழ அந்த கேமராவ அமுத்துங்கன்னா தெரியும் பாரு. இப்ப நான் வீடியோ கால்ல தான் கூப்பிட்டுருக்கேன். நான் தெரியறேன்னு பாரேன். ம். ஓகே. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. காட்டுங்க. எங்க ஹலோ. க எ எங்க 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 எந்த இடத்துல கட்டி இருக்கு? இந்த சைடுல முதுகுல. முதுகுலயா? ஆ. அது கரைச்சிரலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது என்ன அது என்னவா இருந்தாலும் சரி. அந்த உணவு பழக்கம் தப்பா இருக்கனால தான். அது ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. ஆ. 6 மாசத்துல கரைச்சு எடுத்துரலாம். 3வது நாள்லருந்து கரைய ஆரம்பிக்கும். ஆ. பாரு இங்க ஒரு கட்டி இருக்குது. இந்த இடத்துல ஒரு கட்டி மாரி இருக்கு இந்த இடத்துல. ஆமா இது முன்னாடியே சர்ஜரி பண்ணி ஃபர்ஸ்ட் இங்க எடுத்துட்டாங்க. வந்தது அ இந்த இடத்துல. சரி பின்னாடி அப்புறம் காட்டுங்க. அது முதுகு காட்டுங்க, முதுகு காட்டுங்க. அந்த கேமரா முதுகுட்டு கொண்டு போங்க. ம். சரி, சரி. நீங்க நல்லா கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் கேமரா பின்னாடி கொண்டு வாங்க. கொஞ்சம் தூரத்து போங்க. இப்ப தெரியுது. ரைட். ரைட். சதைய பூரா அறுத்துருக்காங்களாங்க? அறுக்கல. இங்க தான் முன்பக்கம் தான் எடுத்தாங்க. அந்த பக்கம் இன்னும் அறுக்கல. இன்னும் ஓ இது இன்னும் கீமோதெரபி குடுத்துட்டு அப்புறமா சர்ஜரி பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அது வீக்கமா தான் இருக்கு. அது என்ன மருந்து குடுத்தாலும் நல்லாகாது. ஆ. இதுக்கெல்லாம் மருத்துவமே கிடையாது. இதுக்கெல்லாம் ஆ. அலோபதில கிடையாது. இது யோக முறையில தான் சாத்தியம். யோக முறையில தான் சாத்தியம். ம். ம். ஆமா. யோக பயிற்சியில மனதையும், உடலையும் சேர்ந்து அகத்தூய்மை பண்ணணும். உடம்ப கழுவி எடுக்கணும். 6 மாசம் எங்க என்ன உணவு பழக்கம் உங்களுக்கு என்ன உணவு பழக்கம்? இயற்கை உணவா? இல்ல சாதாரண உணவா? இறைச்சி உணவா? இல்ல நாங்க வந்து இப்போ அவரு பார்த்தீங்கன்னா, இந்த கேன்சர் வர்ற வரைக்கும் இறைச்சி உணவுலாம் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அதுதான் மாட்டிருச்சு. இறைச்சி உணவு தான் புற்றுநோயா மாறிடுது. இறைச்சி சாப்பிட்டாவே இப்ப ஆனா புற்றுநோய் இறைச்சி சாப்பிட்டாவே புற்றுநோய் வரும். இப்போ ம். இப்போ ஒரு எவ்வளோ நாளா ஒரு 1 மாசமா 1 மாசமா நாங்க இயற்கை உணவுக்கு மாறிட்டாரு அவரு. அது அடிபட்டா தானே புத்தி வருது. என்ன இயற்கை உணவு சாப்பிடுறாரு? எங்க இந்த அப்பன் ஐயா தெரியுங்களா? அவங்க சொல்றபடி இப்போ அந்த பழம், காய்கறிங்க, அதான் கூழ் மட்டும் டெய்லி கூழ் ஒரு அது டெய்லி அன்னைக்கு அன்னைக்கு ஃபெர்மெண்ட் கொதிக்க வச்சு கேவுரு, இல்ல கம்பு, இல்ல அது மாரி இது பண்ணி அரைச்சு அந்த கூழ் காலைல, பழம், காய்கறி ஜூஸு இதான் இப்ப குடுத்துட்டு வரோம் அவருக்கு. அதெல்லாம் அந்த கூழெல்லாம் சாப்பிட்டா ரத்தம் சுத்தமாகாது. ரத்தமும், குடலும் சுத்தமாகாது. குடல் கெட்டு ஆ போகும். வேற வெறும் அதெல்லாம் வந்து நீர்ப்பயிற்சி பண்ணி தான் இது அடிப்படை தப்பு. உங்களுக்கு அந்த புத்தகம் அது எப்படி உடம்பை சுத்தம் பண்றதுன்னு புத்தகம் எழுதியாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. இதெல்லாம் அது வந்து 30 வருஷம் ஆச்சு. ம். இந்த ஊர் நீங்க சொந்த ஊர் கும்பகோணமா? எங்க? கடலூர், கடலூர். கும்பகோணம் தான். கடலூரா? இங்க வடலூர் இந்த பக்கம். கடலூர். ரைட். வடலூர், ஆ, கடலூர். ஆ. வடலூர், கடலூர் அப்படி ரைட். அப்படி போகுது. நெய்வேலி. அப்படி போயிருது. வள்ளலார், ஆ. வள்ளலார், வள்ளலார் பிறந்த ஊருக்கு போகுது. வள்ளலார். ஆமா, ஆமா, ஆமா. வள்ளலார், வடலூர் வள்ளலார். ம். ஆமா. வடலூர் வள்ளலாருக்கு 1 ஹவர் டிராவல் பண்ணா கடலூர் வரும். ஆமாமா. நான் ரைட். இத ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. இது வந்து நீர்ப்பயிற்சி செய்து இது வந்து என்னன்னா, பசி தாகத்தை கட்டுப்படுத்தி உள்ள இருக்க அந்த ஜீரண நீர் சுரந்துகிட்டே இருக்குது. ஏதோ ஒண்ணு தின்னுட்டே இருக்கிறாரு. ம். அதனால வந்து ரத்தம் கெட்டு போச்சு. ரத்தத்த சுத்தம் பண்ணி ரத்தத்த 6 மாசத்துல சுத்தம் பண்ணி எடுத்துரலாம். பல்லு விளக்காத அளவுக்கு ரத்தத்த சுத்தப்படுத்தணும். அதாவது இது உடலும், மனமும் சேர்ந்து யோக பயிற்சி. யோக பயிற்சியில தான் சாத்தியம். நீங்க காய்கறி பயிற்சி, ம். பழ பயிற்சி இப்ப சாப்பிடவே கூடாது. ம். அதெல்லாம் நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் ஏற்கனவே நீங்க இறைச்சி சாப்பிட்டுருக்கிறீங்க. முதல்ல காய்கறி ம். நீர்ப்பயிற்சி பண்ணிட்டு, காய்கறி பயிற்சி பண்ணி நன்கு சுத்தமாயி, அ அசுத்த ரத்தம் போய் சதையெல்லாம் கரைச்சு இந்த அழுகி போன சதையெல்லாம் கரைச்சு எடுக்கணும். ம். அப்படி கரைச்சு எடுக்கும்பொழுது இந்த புற்றுநோய் தானா செத்து போயிரும். தானாவே அதுக்கு என்ன பண்ணணும் ஐயா? நீர் பயிற்சி பண்ணணும்னா? நீர்ப்பயிற்சி பண்ணணும். 4 நாள் அத சொல்லி தருவேன். நீங்க 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 6 மாசம் செஞ்சுட்டு வந்துரணும். 4 நாள் ம். அந்த உடம்பே மருத்துவரா மாறணும். ம். உடம்பே மருத்துவரா மாறணும். உணவு மருத்துவம் மாறாது. உடம்பே மருத்துவரா மாற அளவுக்கு கேப் குடுக்கணும். ஒரு உணவுக்கும், இன்னொரு உணவுக்கும்
குறைஞ்சது 6 மணி நேரம் நீங்க எந்த உணவு சைவ உணவு எத வேணா வச்சுக்கலாம். நீங்க எந்த உணவு வேணா ம். வச்சுக்கலாம். அதெல்லாம் தப்பில்ல. ஆனா ஒரு உணவுக்கும், இன்னொரு உணவுக்கும் 6 மணி நேரம் இடைவெளி இருக்கணும். எந்த உணவா இருந்தாலும். அசைவ உணவு ம். அசைவ உணவு வந்து ம். அசைவ உணவுக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது. அசைவ உணவுக்காக நம்ம பல்லு படைக்கப்படல. ம். என்ன தொழில் பண்றீங்க? ஆசிரியரா? அரசு ஊழியரா? எப்படி? நான் வந்து கவர்மெண்ட் வேலையில இருக்கேங்க ஐயா. என்னவா ஆசிரியரா இருக்கீங்க? டீச்சரா? என்னவா இருக்கீங்க? இல்ல ஆடிட்டர். ஆடிட்டரா இருக்கிறீங்க. சரி, சரி. அரசு ம். துறையில ஆடிட்டரா இருக்கிறீங்க. ஐயா என்ன பண்றாரு? அவரு ம். தலைவர், குழு அவரு தலைவர். க இல்ல இப்ப கேன்சர் 2 வருஷமா இருக்கு. ஆ. வீட்ல தான் இருக்காங்க. முன்னாடி வந்து நகை கடையில வேலை செஞ்சாங்க. ம். சரி, சரி. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதுதான். இதே இது வந்து யோக பயிற்சியில தான் சாத்தியம். ம். யோக பயிற்சியில வந்து ரத்தத்தையும், பெருங்குடலையும் 6 மாசம் சுத்தப்படுத்தணும். அதற்கான பயிற்சி முறை இருக்கு. அந்த மருத்துவ முறை. அந்த மருத்துவத்த செஞ்சுட்டே வந்தீங்கன்னா, உங்க உடம்பே டாக்டரா மாறிரும். ம். அதுவா சுத்தப்படுத்தும். அதாவது நீங்க என்ன பண்ணுங்க, இந்த உணவெல்லாம் தடை செய்யுது. இந்த தேங்காய், பழம், கீரை, மயிறு, மத்தெல்லாம் எல்லாம் உங்களுக்கு தடை செய்யும். புரியுதா? அது வந்து ஒரு பழக்கத்த ம். மாத்தியிருக்குமே தவிர பூரணமா குணமாக்காது. ம். ஏதோ கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கு. ம். ஏதோ கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும். அவ்வளோதான். இப்ப கூட அவர் அப்பன் என்கிட்ட ம். பேசினாரு. அப்பனா அவரு தேங்காய் பட சாமியார். அவரு தானே? இப்ப தான் என்கிட்ட ஆ, பேசினாரு. ஆமா. ஆ. நான் எதுக்கு தேங்காய் பழத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் என்ன சம்மந்தம்ன்னு கேட்டேன். ம். தேங்காய் பழத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு என்ன சம்மந்தம்? தேங்காய் பழம் சாப்பிட சொல்லி எந்த புத்தகத்துல தேங்காய் பழம் சாப்பிடுறவன் எத்தன நாள் உயிரோட இருக்கான்னு கேட்டேன். தேங்காய் பழம் சாப்பிட்டு தேங்காய் பழத்துக்கு யார்ட்ட போறதுன்னு கேட்டேன். சுத்தமான தேங்காய்க்கும், பழத்துக்கு அதுக்கு ஒரு நாளைக்கு ரூ. 200 வேணுமா? எங்க போறதுன்னு கேட்டேன். ம். அதுக்கெல்லாம் பதிலே இல்ல. இது வந்து யோக மார்க்கம். என்னது? ம். இப்ப தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்ப கண்டுபிடிச்சு இந்த உலகம் பூரா நான் சொல்லிட்டு வரேன். அதனால வந்து இது ஆன்லைன்ல தான் எல்லாரும் இதுல வந்து கத்துக்கொள்ள முடியாது. இத வந்து அந்த மனம் மாற்றம் பகுத்தறிவை பயன்படுத்தி மனம் மாறலைன்னா செய்ய முடியாது. மனம் மாற வேண்டும். உடம்பை சுத்தம் செய்ய வேண்டும். இதுதான் சித்தர் அது வந்து பாரு இங்க இருக்கு நான் புத்தகம் காட்டுறேன் பாரு. இந்த புத்தகம் உங்களுக்கு அந்த புத்தகத்தினுடைய முகவரியில அனுப்பிச்சிருக்கேன். இத வாங்கி முதல்ல படிக்கணும். ஒரு நாள்ல படிச்சிரலாம். எத்தன நாள்ல? இல்ல எனக்கு தெரியல ஐயா. நீங்க காமிக்கிறீங்கன்றீங்க தெரியல ஐயா. அதான் இங்க இருக்கு பாருங்க இப்ப தெரியுதா? இல்ல எனக்கு வீடியோவே தெரியல. நான் நீங்க என்ன என்ன வீடியோ இதுவே வரல எனக்கு. உங்க வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரியுதே பின்னாடி ஜன்னல் இருக்குது. அவர பார்த்துட்டேன் எல்லாம் பதிவாயிட்டு இருக்கு. ஆ இப்பதான் தெரியுது ஐயா. இப்பதான் தெரியுது. ஆ. அது எப்படி? இத நான் பார்க்குறேனே. இந்த பாருங்க பின்னாடி ஜன்னல் ஆ. இருக்குது. மேல டார்ச் கட்டடம் இருக்குது. அவர் படுத்திருக்காரு. பின்னாடி ஜன்னல் இருக்குது. ம். மேல ஃபேன் ஓடுது. இதோ அவரு உட்கார்ந்திருக்காரு பாருங்க. ம். ம். பின்னாடி பாருங்க தலையில வச்சு வச்சு காரை இருக்குது. செவுத்துலலாம் காரை இருக்குது. அதெல்லாம் ரைட். இதுதான் வீடியோ கீழ. அதனால இந்த இந்த புத்தகத்த வந்து உங்களுக்கு முகவரி தந்திருக்கேன். அத போய் வாங்கி முதல்ல படிச்சிருங்க. சரியா? எங்க இருக்கு? அந்த புக் எங்க கிடைக்கும்? அது வந்து ஃபோன் நீங்க தொலைபேசி பண்ணா அடுத்த நாள் காலையிலேயே வந்துரும். கூரியர் சரிங்க அனுப்பி ஐயா. வச்சுருவாங்க. ம். அந்த புத்தகத்தை வைத்து தான் இந்த மருத்துவம் எல்லாத்தையும் சொல்லி தரேன். இது வந்து நான் இந்த ஆசிரியர் நேரடி இவர் சொந்த ஊர் இவர் சொந்த ஊர் தஞ்சாவூர். இவர் தான் எழுதி கண்டுபிடிச்சார். முதல்ல இந்த உணவுக்கு உணவு இல்லாமல் இருக்க முடியுமான்னு முதல்ல கண்டுபிடிச்சார். அது யோக முறையில தான் சாத்தியம். எதுல சாத்தியம்? யோக முறையில சாத்தியம். அது 7ஆம் அறிவுல சாத்தியம். நம்ம 7ஆம் அறிவு 6ஆம் அறிவு பகுத்தறிவு. இப்ப அங்க வாய் ருசி ம். 5ஆம் அறிவிலிருந்து 6ஆம் அறிவு பகுத்தறிவை வைத்துக்கொண்டு 7ஆம் அறிவின் மூலமாகத்தான் இத நம்ம குணமாக்க முடியும். அதான் விஷயமே. அந்த 7ஆம் அறிவுனா என்ன? ஆ, பகுத்தறிவுனா என்ன? பகுத்தறிவு வைத்துக்கொண்டு நம்ம கேள்வி கேட்கணும். நம்ம இதுவரைக்கும் எல்லாமே சாப்பிட்டுருக்கோம். ஏன் நோய் வந்தது? அந்த கேள்வி இப்ப எல்லாம் தின்றுக்கிறீங்க. ஏன் நோய் வந்தது? எல்லாம் சாப்பிட்டாச்சு இல்லையா? எல்லாம் தின்று பார்த்தாச்சு. ஏப்பா நோய் வந்தது? உள்ள தானே பிரச்சனை. வெளியிருந்து பிரச்சனை வந்தா வெளியிருந்து அடிபடுது, காரு, வண்டி மோதுது, அது ரைட்டு. பாம்பு கடிக்குது, தேள் கடிக்குது, யாராவது அடிக்கிறான். அதெல்லாம் வெளியிருந்து வரக்கூடிய காயங்கள். ஆனால் இது உள்ளே காயம் ஏற்பட்டுச்சு. எப்படி வந்துச்சு? உணவு தான் காரணம். என்னது? உணவுதான். உணவ தின்னு ரத்தம் அழுகி போய் நல்லா நொறுங்க தின்னு எல்லாம் மாட்டிக்கிது. நானும் உங்கள மாரியே தின்னு கெட்டவன் தான். உலகமே தின்னு கெட்டு போய் மாட்டிக்குது. எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு காரணம் என்ன? எல்லாம் நல்லா திங்கிறீங்க. ஆஸ்பத்திரிக்கு ஏன் போறீங்க? தின்னா ஆரோக்கியம் வரணுமா இல்லையா? திங்க என்ன ஆயி போச்சு? ரத்தம் அழுகி போச்சு. இதுதான் அடிப்படை. இது வந்து எப்படின்னா, இது வந்து தொடர்ந்து செய்யணும்னு அவசியம் இல்ல. அரைங்குறையுமா செஞ்சா போதும். 6 மாசம் செஞ்சுட்டு விட்டுறலாம். 6 மாசம் செஞ்சு அப்புறம் நீங்க என்னைக்காவது உடம்பு கெட்டு போச்சு நம்ம மறுபடியும் செய்யலாம். தொடர்ந்து செய்யணும்னு ம். அவசியம் இல்ல. தொடர்ந்து செய்ய வேண்டும்ன்னு அவசியம் இல்ல. ஆ இது நோய் வந்தால் எப்படி எதிர்கொள்வது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்.
இப்ப நோய் வந்துருச்சு. நீங்களே தீர்க்க தெரிஞ்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு உடம்பு சந்தோஷமா இருக்கும். அதாவது இப்ப கூட 2016ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாண்ட, ஒரு ஜப்பானை சேர்ந்த புற்றுநோய் டாக்டர், புற்றுநோய் ஆராய்ச்சி பண்ற டாக்டர் கண்டுபிடிச்சாரு. 16 மணி நேரம் அ ஓய்வு இருந்தால் நோய் குணமாக 16 மணி நேரம் எந்த உணவும் சாப்பிடாமல் இருந்தால், இந்த மாரி 2 நாள் விட்டு நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, புற்றுநோய் நல்லாகும்ன்னு சொல்லி நோபல் பரிசே வாங்கியிருக்காரு. யாருமே செய்றதில்ல அதையே. யாருமே ம். செய்றதில்ல. யாருமே எந்த டாக்டரும் சொல்றது செய்ய பயலுக. எந்த டாக்டரும் சொல்ல மாட்டானுங்க. எந்த டாக்டரும் அவன் பணம் சம்பாரிக்கிறதுலயே இருப்பான். எதுல இருப்பான்? மருத்துவமே சொல்லுது. நோபல் பரிசே வாங்கியிருக்காங்க. 16 மணி நேரம் வயிற்றுக்கு ஓய்வு குடுக்குறாங்க. 16 மணி நேரம் வயிற்றுக்கு ஓய்வு குடுக்க சொல்றாங்க. அந்த பசியுடலோடு இருந்தால் மட்டும் தான் அந்த உடம்பு என்ன ஆகுதுன்னா, நல்ல கிருமிகள். நல்ல கிருமிகள் எந்திரிச்சு, அந்த தீமை செய்கின்ற கிருமிகளை பூரா வேட்டையாடி, தான் சாப்பிட்டுக் கொண்டு நல்ல கிருமிகள் பலம் வாய்ந்ததாக மாறிவிடுகிறது. இது தனக்குத்தானே வைத்தியம் பண்ணுகின்ற முறைன்னு சொல்லி நோபல் பரிசே வாங்கினாரு. ஆனால் யாருக்கும் அந்த விதி சொல்லி தர்றதில்ல. எந்த டாக்டரும் பரிந்துரைக்கிறதில்ல. சொல்லிக் குடுத்தோம்னா பணம் வராதுங்கிறதுக்காக யாரும் வாய மூடிட்டு இருப்பானுங்க. என்னது? பேசாம இருப்பாங்க. இப்ப புரியுதுங்களா? விஞ்ஞானிகள் வேற, மருத்துவர் பூரா வியாபாரிகள். உங்கள வியாபாரியா வச்சிருக்கிறாங்க. நீங்கலாம் ஒரு வாடிக்கையாளர். நீ மருந்து சாப்பிட்டுட்டே போக வேண்டியது அவன் சொல்ல மாட்டான். இந்த மாரி நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. 16 மணி நேரம் வயிற்றுக்கு ஓய்வு குடுங்க. அதுக்கப்புறம் ஒரு உணவு சாப்பிடுன்னு சொல்ல மாட்டானுங்க. என்னது? சொன்னானா அவனுக்கு வைத்தியம் போயிரும். நீங்க மருந்து சாப்பிடுங்க, மாத்திரை எந்த இதுக்கெல்லாம் மருத்துவமே கிடையாது. நீங்களும் கவர்ன்மென்ட் ஸ்டாஃப் தானே? இதுக்கெல்லாம் மருத்துவமே ம். கிடையாது. என்னது? பேசுங்க. என்ன அவர் சொல்றது? சொல்லுங்க. கேட்டுட்டு தான் இருக்கோம். இதுக்கெல்லாம் மருந்து இங்கிலீஷ்ல வைத்தியமே கிடையாது. இங்கிலீஷ்ல ம். இது கிடையாது. மருந்து கிடையாது கேன்சருக்கு. அப்படின்னு உலக சுகாதார மையமே சொல்லுது. ம். இதெல்லாம் தீர்க்கவே முடியாது. இங்கிலீஷ் வைத்தியம் சொல்லுது. ஆனா யோக முறை வேற, இங்கிலீஷ் வைத்தியம் வேற. யோக முறை என்பது பெருங்குடலையும், ரத்தத்தையும் சுத்தம் பண்ற முறை. நீங்க சாப்பிடுறது அசுத்த முறை. இது வந்து ஏதோ கொஞ்சம் சுத்தமாகுதே தவிர, முழுமையா கரையாது. இது நாம முழுமையா நீர் பயிற்சி பண்ணி காய்கறி பயிற்சி பண்ணணும். அது மருந்தில்லாத காய்கறி சாப்பிடணும். என்னது? மருந்தடிக்காத காய்கறி, சுத்தமான தண்ணீர். ஆற்று அதெல்லாம் நீரா இப்ப எங்க இருக்கலாம். கிடைக்குது? சுத்தம் நீங்க தான் ஆர்ஓ கிடைக்காது. வாட்டர் போட்டுக்கணும். அவசரத்துக்கு ஆர்ஓ வாட்டர் பண்ணிக்கலாம். தப்பிக்கிறதுக்கு வழி தான் ஆர்ஓ வாட்டர் தான். இல்ல ஆற்று நீருக்கு போ வேண்டியதுதான். ஆற்று நீர், மழை நீர் அல்லது ஆர்ஓ வாட்டர். என்னது? ஆற்று நீர், மழை நீர் இல்லாட்டினா ஆர்ஓ வாட்டர். ஆமா. 2ல ஏதோ ஒண்ணு. வணக்கம். ஆமா, இனியன் தான். சொல்லுங்க. நீர் மருத்துவம். சொல்லுங்க. சரி. நீங்க WhatsAppல இருக்கிறீங்களா இந்த நம்பர்ல? நீங்க அதுல ஒரு வணக்கம் சொல்லி வாங்க. நான் இந்த வகுப்பு நடந்துட்டு நான் அதுல உங்களுக்கு கூப்பிடுறேன். சரிங்களா? அ. நன்றி, நன்றி. ஆகையினால இது ஒண்ணும் பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது வந்து ஒரு கழிவு தான். உள்ள சளி சேர்ந்துருச்சு. பழைய சளியும் நச்சு அப்ப இந்த ஏற்கனவே சாப்பிட்டுருக்கார்ல இறைச்சி, முட்டை இதெல்லாம் சாப்பிட்டார் இல்லையா? அதெல்லாம் சளியா சேர்ந்து ம். பூரா சளியா சேர்ந்துருச்சு. இந்த சளிய பூரா கரைச்சு எடுக்கணும். சளி இல்லாத உணவை சாப்பிடணும். சளி இல்லாத உணவை சாப்பிட வேண்டும். இப்ப பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு அப்படியே அனுப்பிச்சிடுறேன். சரியா? ம். இப்ப நான் பதிவு பண்ண சரிங்க நீங்க ஐயா. என்ன கேள்வி உங்களுக்கான இது பதிவு பண்றேன். இத பதிவு பண்ணி இப்படியே இப்பவே உங்களுக்கு அனுப்ப போறேன். நீங்க என்ன சரி. சொல்றேன்னு மட்டும் கவனிங்க. கவனிச்சுட்டு அப்புறம் ம். அந்த புத்தகத்த வாங்கி படிச்சதுக்கு அப்புறம் நீங்க பயிற்சி தொடங்குனா 3வது நாள்லருந்து உடம்பு கட்டி கரையும். ஏகமா கட்டி கரையும். உடம்பு பூரா கரையும். அந்த உள்ளுக்கு தேவையற்ற சளி, தேவையற்ற உப்பு நீர் தான். அது ஒண்ணுமே இல்ல. அதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க குடுக்குற உணவு பூரா அதுக்கு அதுக்கு அந்த தீய கிருமிகளுக்கு சாப்பாடா மாறுது. இப்ப அதுக்கு போற உணவ நிறுத்தணும் முதல்ல. இந்த மாவு, கஞ்சி எல்லாம் வந்து அதுக்கு உணவு. அதுல வந்து ஆக்ஸிஜன் இல்லாத உணவு. இப்ப காய்கறி மட்டும் தான் சுத்தப்படுத்துற உணவு. காய்கறி வேக வச்சு தான் சாப்பிடணும். அந்த நீர் பயிற்சி பண்ணிட்டு காய்கறி சாப்பிடணும். குறைஞ்சது இப்ப வ அந்த நோபல் பரிசு பெற்ற மருத்துவம் என்ன சொல்றாருன்னா, 16 மணி நேரம் ஒரு உணவுக்கு இன்னொரு இடைவெளி சொல்றாரு. நாம என்ன பண்றோம்னா, 6 மணி நேரம் வச்சுக்கலாம். 6 மணி நேரம் அல்லது 10 மணி நேரம் வச்சுக்கலாம். நீங்க சும்மா தானே இருக்காரு. அப்ப இந்த 8 மணி நேரம், 10 மணி நேரம் வயித்துக்கு ஓய்வு குடுத்து, இந்த நீர் பயிற்சி பண்ணி ஓய்வு குடுத்து, மாலையில ஒரு வேளை ஒரு சப்பாத்தி வச்சு வேணுங்கிற காய்கறி சாப்பிட்டு, ஒரு சைவ உணவு வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஏதோ ஒரு சைவ உணவு. ஒரு சப்பாத்தி மாரி இருக்கிற சைவ உணவோட, அதுக்கு சமமான நெறைய காய்கறி, சுத்தமான முடிஞ்ச அளவுக்கு சுத்தமான காய்கறி. முடிஞ்ச அளவுக்கு சுத்தமா
முடிஞ்ச காய்கறி. அளவுக்கு ஆர்கானிக் காய்கறி. ஆமா. முடிஞ்ச அளவு முதல்ல தப்பிக்கிற வழிய பாருங்க. அப்புறம் சுத்தமா முதல்ல தப்பிக்கணும். முதல்ல தப்பு. தப்பிக்கிறதுக்காக வழின்னு சொல்லியிருக்கேன். நிரந்தரமா வரோம்னா, அப்புறம் அதுக்கு நெறைய வழி இருக்கு. அதாவது இது வந்து நான் அப்படி தேவைப்பட்டுதுன்னா, உங்களுக்கு என்ன சொல்லுவேன், அது விவரத்த அனுப்புறேன் நானு. அதில பேசி அனுப்புறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. அது எப்ப அந்த புத்தகத்த வாங்கி படிங்க. நான் அது இடையில வந்து உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். அதெல்லாம் இப்ப என்கிட்ட பயிற்சி பண்றவங்க சர்க்கரை நோய், மூட்டு வலி, முழங்கை, புற்றுநோய், கட்டி எல்லாமே ஒண்ணு தான். எல்லா நோயும் ஒண்ணு தான். எல்லாம் உணவுனால வரக்கூடியது தான். ரத்தம் கெட்டு போய் வர்றது. அது சாதாரண உணவுனால வரக்கூடியது. நீங்க சாதாரண உணவு தானே தின்னுருக்கிறீங்க. நமக்கு இயற்கை ஆமாங்க. உணவும் கிடையாது. இயற்கை வாழ்வும் கிடையாது. என்னது? கெட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? கெட்டு போச்சுடா. இதுக்கு முன்னாடி ஏன் இயற்கை உணவுக்கு மாறல? இப்ப ஆணவம். இதுக்கு முன்னாடி ஏன் இயற்கை உணவுக்கு மாறல? நம்மள என்ன பண்ணி போடுது? என்னது? தெரியாது. அவேர்னஸ் இல்ல. ஆ அது ஆணவம். கையில காசு இருக்குது, பணம் இருக்கு. திங்கறக்கு தான் பொறந்தோம். திங்கறக்கு தான் பொறந்தோம். அப்புறம் நோய்க்காக ஏன் வந்து? திங்கறக்கு தான் பொறந்தீங்க. நோய் ஏன் வந்தது? நோய் வரும் தான் தெரியுது. தின்றதெல்லாம் தப்புன்னு தெரியுது. அப்ப இப்ப மட்டும் மாறுறீங்க தானாவே? நோய் வந்தா தான் மாறுறீங்க. நோய் வந்தா தான், ஐயோ! அம்மான்னு கத்துற மாரி ஆ. அதுக்கு முன்னாடி தெரியல. அதுக்கு முன்னாடி இறைச்சி சாப்பிட்டா தெரியல. ஆரோக்கியம் வரும்னு எந்த இறைச்சி இறைச்சி சாப்பிட்டால் ஆரோக்கியம் வரும்னு யாராவது எழுதியிருக்காங்களா எங்கேயாவது? நீங்களா தின்னுக்கிறது, மாட்டிக்கிறது. யாருமே பரிட்சை வாங்கல. இறைச்சி சாப்பிட்டால் 10,000 ஆண்டு இருக்கலாம். இறைச்சி சாப்பிட்டால் நோயே வராதுன்னு எவனுமே நிரூபிக்கல. ஏன் சாப்பிடுறீங்கன்னா, அது வெறி. என்னது? வெறி. உணவு வெறி. என்னது? உணவு வெறி. ம்ஹ்ம். காசு நெறைய இருக்குது. அரசு ஊழியர் வேற, அவரு நகைக்கடை ஊழியர் வேற, நீங்க அரசு ஊழியர் வேற. நீங்க மாத்தி மாத்தி சாப்பிட வேண்டியது தானே! இப்படித்தான் எல்லா குடும்பம் நீங்க மட்டுமல்ல, உலகமே இப்படித்தான் இருக்கு. உலகமே இல்லையா, நான் இறைச்சி சாப்பிட மாட்டேன். நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்யா. ஆ சரி சாதாரண உணவு தான் தின்னுட்டு இருக்கிறீங்க. இல்ல எங்களுக்கு தெரியாதுல்ல. இப்ப தானே இது வந்த பிறகு தான் இத பத்தி என்ன ஏதுன்னு பார்க்கும்போது தான் அவேர்னஸ். முன்னாடி இத பத்தி அறியாமை தான். இந்த மாரிலாம் நம்ப இந்த மாரி சாப்பிடுறதே தப்புன்றதே எங்களுக்கு தெரியாது. ஆ உங்களுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கே தெரியாது. என்னது? இப்பதான் இப்ப நான் சொல்றேன் பாருங்க, இந்த மாரி உணவில்லாமல் வாழும் கலை அப்படின்னா என்ன? அப்படின்னா, உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் என்ன சம்மந்தம்? அப்படின்னா பசி தான் காரணம். பசிங்கிறது ஒரு ஏமாற்று வேலை. முதல் பசிய நிறுத்த கத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் அகத்தூய்மை பண்ணணும். அப்படி பண்ண 6 மாசத்துல சரியாயிரும். அதுக்கப்புறம் நீங்க விரும்பிய உணவை சாப்பிட்டு பார்த்து சரி செய்து கொள்ள வேண்டும். நீங்க அப்ப இந்த உணவு பழக்கத்தை நீங்க எந்த உணவு பழக்கம் உங்களுக்கு கெடுதல் படுதோ அது சாப்பிட்டு பார்த்து, இந்த பழக்கத்தையும் தெரிஞ்சுக்கணும். சுத்தப்படுத்துற பழக்கத்தையும் தெரிஞ்சுக்கணும். நீங்க இதுவரைக்கும் அசுத்தம் பண்ணி அந்த அசுத்த பழக்கத்தை பார்த்து எது நல்லது என்று நீங்களே முடிவு செய்து அதன் வழியில போகணும். இயற்கையின் நோக்கத்தை புரிந்து கொண்டு தான் இயற்கை தான் உங்களுக்கு அறிவ குடுக்குது. இயற்கை தான் ஆரோக்கியத்த குடுக்குது. மருந்து, மாத்திரைகள் இப்ப மருந்து, மாத்திரை, ம யோ இப்ப உணவுகள் எல்லாமே அ பக்க விளைவைத்தான் அழுத்துமே தவிர, நோயை குணமாக்காது. பக்க விளைவைத்தான் அழுத்தும். அதாவது நோயை குணமாக்குற மாதிரி என்னது? நோயை குணமாக்குற மாதிரி அந்த பக்க சைட் எஃபெக்ட்ட மட்டும் அழுத்தி வச்சு, அந்த மருந்து என்ன பண்ணும்னா, மீண்டும் புது புது நோய்களை உண்டு பண்ணிட்டே போகும். இதுதான் மருந்து. ஆக நாம் இதுதான் சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. இத கண்டுபிடிச்சு என்னுடைய ஆசிரியர் வெங்கடேசன் தான். பெரிய சிவில் தஞ்சாவூர் இவரு. சொந்த ஊர் தஞ்சாவூர். என்னது? தஞ்சாவூர். தஞ்சாவூர்காரர் தான் கண்டுபிடிச்சார். ஏன்னா இவரு கடுமையான நீங்க சொல்றீங்க அந்த மாரி நோய் வந்தவர் தான். நானும் பல வகையான பிரச்சனையில மாட்டுனவன் தான். அதுக்கப்புறம் தான் சுத்தப்படுத்தி இது மருத்துவத்த சொல்லி தரணுங்கிறதுக்காக, நான் பசி தாகத்தை கட்டுப்படுத்தி 25 வருஷமா இருக்கிறேன். நான் என்னைக்காவது ஒரு நாள் தான் உணவு. எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் தான் சாப்பிடுவீங்க. ஆ இது வந்து யோக முறையில தான் சாத்தியம். சும்மாலாம் இது யோகிகள் என்னைக்கோ ஒரு நாள் தான் சாப்பிடுவாங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் சாப்பிடுவாங்க. அதுதான் நான் உலகம் சொல்லி தரேன். அதனால உங்களுக்கு கட்டாயம் கிடையாது. வேணா தப்பிச்சுக்கலாம் அவ்வளவுதான். இப்ப என்னைய மாரி இருங்கன்னு சொல்லப் போறதில்ல. அது தேவையும் இல்ல. அது என்னுடைய பழக்கம். எனக்கு பசி தாகம் யார்ட்டயும் பிச்சை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அப்ப வந்து பிச்சை எடுக்கக்கூடாது, சமையல் கட்டுக்கும் போகக்கூடாது, யாருடைய உதவியும் இல்லாமல் இயற்கையிலேயே வாழ்ற முறை என்ற முறை. எனக்கு மரணம் வரும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் அப்படி பண்றேன். நீங்க தப்பிச்சு போறதுக்கு வழி என்னன்னு பார்த்துக்கங்க. நீங்க வேணும்னா எங்கள மாரி செய்யலாம். அதுக்கெல்லாம் விடாமுயற்சியும், பொறுமையும், சகிப்புத்தன்மையும் 12 ஆண்டு என்னோட தொடர்பு இருக்கணும். எத்தன ஆண்டு? 12 ஆண்டு தொடர்பு இருக்கணும். அப்பதான் வர முடியும். இப்ப எங்கிட்ட பயிற்சி பெறவங்க நெறைய இருக்காங்க. பெண்கள் எல்லாம் கொடூர நோய்கள் தான். இத விட கொடூர நோய்கள் என்கிட்ட இருக்குது. 15 வருஷம் பெட்லயே படுக்கிறவங்கலாம் இருக்காங்க. படுக்கையிலேயே சுருண்டு போய் கிடந்து இப்பதான் கொஞ்சம் நல்லாயிட்டு வருது எல்லாரும். இப்பதான் புரியுறாங்க உணவும் தப்பு, எல்லாமே தப்புன்னு இப்பதான் புரியுது அவங்களுக்கு. ஒண்ணும் தப்பில்ல. உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். தைரியமா இருங்க. இந்த அனுப்புறேன். பார்த்துட்டு முடிவு செய்யுங்க. சரிங்களா? ஒண்ணும் எனக்கு அந்த பயப்பட புக்கு தேவையில்ல. நல்லாயிரும். ஃபோன் 6 நம்பர் மாசத்துல எல்லாம் நல்லாயிரும். ஐயா
ஆ? அந்த புக்கு ஃபோன் நம்பர் எந்த கடைக்கு ஃபோன் பண்றது சொல்றது புக்குக்கு? எல்லாம் அனுப்பிச்சு வச்சுட்டு இங்க பாருங்க. ஆ? ம். ஆ. எல்லாம் என்ன அனுப்பிச்சு வச்சுட்டு சொல்றது? பாருங்க. பார்த்துட்டு என்னை கூப்பிடுங்க. மறுபடியும் உங்களுக்கு தகவல் அனுப்புறேன். சரிங்களா? நன்றி. ம். ஆ ரொம்ப சரிங்க. பயப்பட ம், தேவையில்ல. ம். 6 மாசத்துல 3 நாள்ல இருந்தே கட்டி கரைய ஆரம்பிச்சுரும். எத்தன நாள்ல? இன்னும் 3 நாள்ல. 3 நாள்ல இருந்து இம்ப்ரூவ்மெண்ட். அப்படியே கரைஞ்சு, கரைஞ்சு, கரைஞ்சு உடம்பே கரைஞ்சிரும். சுத்தமா கரைஞ்சிரும். உடம்பு இளைக்கும் அப்படியே. இளைச்சு கரையும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த உடம்பு கரையாது. இப்ப என்ற உடம்பு பார்த்தீங்கன்னா, 80 கிலோ உடம்பு. இப்ப உடம்பு பார்த்தீங்கன்னா, 60 கிலோ உடம்பு என்றது. இந்த 20 கிலோ அசுத்தம். அதுக்கப்புறம் மாச கணக்குல தண்ணி தூய்மையான கீரை. தண்ணி தூய்மையான கீரை. இத சாப்பிட்டு, சாப்பிட்டு சரி பண்ணி உடம்ப கரைச்சிடுது. ஆனா, தண்ணீர் என்பது உடம்பெல்லாம் சுத்தம் பண்ணும். அழுக்கெல்லாம் எடுக்கும். நோயெல்லாம் கட்டி பூரா கரைச்சு வெளிய எடுத்துரும். அப்புறம் குடல்ல வந்து சளி வந்து படியும். வாந்தி வந்து படியும். அதை எடுக்கறதுக்கு சுத்தமான கீரை. இந்த கீரைய சாப்பிட்டு, தண்ணிய குடிச்சு இதுக்கு இடைவெளி வந்து 12 மணி நேரம் குடுக்கணும். இந்த நீர் 12 மணி நேரம் பண்ணிட்டு, ஒரு தடவ கீரை சாப்பிட்டு இப்படியே பண்ண எங்கிட்ட இருக்க எல்லா நோயும் போய் பசி தாகம் கூட நின்னு போச்சு. சுத்தமான உடலுக்கு பசி தாகம் தெரியாது. சுதந்திரமா வாழலாம். சுதந்திரமா வாழ யாரோட உதவி இல்லாமல் இயற்கை ஆற்றலே வாழுகின்ற முறை தான் இது 7ஆம் அறிவுன்னு பேரு. இது வந்து லட்சத்துல ஒரு ஆளு, 10,00,000த்துல ஒரு ஆளு, கோடியில ஒரு ஆள் தான் செய்ய முடியும். எல்லாரும் செய்ய முடியாது. மன வலிமை இருக்கணும், அறிவு வலிமை இருக்கணும். தொடர்ந்து ஆசிரியர சந்திச்சா மட்டும் தான் தப்பிக்க முடியும். அரைகுறையா செஞ்சோம்னா, அரைகுறையா செய்யலாம். முழுசா செஞ்சாலும் தப்பிக்கல. இதெல்லாம் அவங்கவங்க மன வலிமை. அவங்கள மன உறுதி வச்சு தான். வெறும் அறிவு இருந்தா மட்டும் பத்தாது. மன வலிமை இருந்தால் தான் செய்ய முடியும். என்னது? மன வலிமை இருக்கும். இல்லன்னா செய்ய முடியாது. மீண்டும் உங்ககிட்ட பேசுறேன். நன்றி.